கட்சித் தலைவர் டதுஸ்ரீ அஹ்மத் ஜாகிர் ஹமீடியின் அறிவுரையை தாம் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்வதாக அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் தெங்கு ஜப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். கட்சியில் தாம் வகிக்கும் பதவி தொடர்பில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட வேண்டாம் என்று தெங்கு ஜப்ருலுக்கு அஹ்மத் ஜாகிர் முன்னதாக அறிவுரைத்திருந்தார். ஜாகித் உடனான அண்மைய சந்திப்பின் போது இது தொடர்பிலான ஜாகிட்டின் அறிவுரை மற்றும் கருத்துக்களை தாம் கேட்டதோடு அம்னோவில் தாம் வகிக்கும் பதவி குறித்து தாங்கள் விவாதித்ததாக கோத்தாராஜா அம்னோ தொகுதி தலைவருமான தெங்கு ஜப்ருல் தெரிவித்தார். அரசியல் கட்சிகளில் மகளிர் பிரிவுகளை அமைக்கும் நடைமுறையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வழக்கறிஞரும் இயக்கவாதியுமான டாக்டர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் நேற்று அறைகூவல் விடுத்துள்ளார். பெண்களுக்கென தனியாக பிரிவுகளை அமைப்பது கட்சியின் தலைமைத்துவத்தில் ஆண்களின் ஆதிக்கத்தை மேலோங்க செய்யவே உதவும் என்று மாண்டரி எனும் அரசு சாரா இயக்கம் ஒன்றின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பொது ஆய்வரங்கில் உரையாற்றிய போது அம்பிகா ஸ்ரீனிவாசன் இதனை குறிப்பிட்டார். பெண்களை தனியாக ஒரு பிரிவில் சேர்த்த மறுகணமே ஆண்கள்தான் ஆதிக்கம் செலுத்த தொடங்குகின்றனர் எனும் பேச்சு எழுகிறது. மகளிர் பிரிவுகளில் இடம்பெறும் பெண்கள் தங்கள் குடும்பம் பற்றியும் குழந்தைகள் பற்றியும் தான் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அரசியலில் பெண்கள் சமமாக காலூன்றுவதற்கு ஏற்ற வகையில் கட்சிகளின் கட்டமைப்பை சீரமைக்க வேண்டும் என்று அம்பிகா வலியுறுத்தினார். புத்ராஜயாவில் உள்ள மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமையகத்தில் முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பிடம் சுமார் 6 மணி நேரத்திற்கு நேற்று விசாரணை நடத்தப்பட்டது. லஞ்ச ஊழல் மற்றும் கள்ள பண பரிமாற்றம் தொடர்பாக அவரிடம் அந்த விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு அவரிடம் மீண்டும் விசாரணை நடத்தப்படும் என்பதை அவ்வாணையத்தின் தலைவர் அசாம்பாக்கி உறுதிப்படுத்தியுள்ளார். அவரிடம் எத்தனை நாட்களுக்கு விசாரணை நடத்தப்படும் என்பது தெரியவில்லை என்றும் அவருடைய உடல்நிலையையும் கருத்தில் கொள்ள வேண்டி உள்ளதாகவும் தகவல் அறிந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. இஸ்மாயிலின் முன்னாள் அதிகாரிகள் 4வரின் வீடுகளிலும் பாதுகாப்பான இடங்கள் என கருதப்பட்ட இதர 3 வீடுகளிலும் MACC அதிகாரிகள் நடத்திய திடீர் சோதனையில் 17 கோடி வெள்ளி ரொக்க பணமும் சுமார் 70 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள 16 கிலோ தங்க கட்டிகளும் கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டு தொழிலாளர் முகவர் ஒருவரிடம் 20,000 வெள்ளி கையூட்டு பெற்றதாக கூறி மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயால் கைது செய்யப்பட்ட மலேசியா கினி பத்திரிகையாளர் நந்தகுமார் மீது இன்று வெள்ளிக்கிழமை புத்ராஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட உள்ளது. இதனிடையே தான் நிரபராதி என்றும் தனது வாயை மூடுவதற்கும் ஊழலை மேலும் அம்பலப்படுத்துவதை தடுப்பதற்கும் செய்யப்படும் முயற்சி இந்த கைது நடவடிக்கை என்றும் நந்தகுமார் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி MACCயால் கைது செய்யப்பட்ட நந்தகுமார் 4 நாட்கள் காவலில் வைக்கப்பட்ட பின்னர் கடந்த மார்ச் 4ஆம் தேதி விடுவிக்கப்பட்டார். சம்பந்தப்பட்ட முகவர் தொடர்பான விவகாரங்களை அம்பலப்படுத்தும் 2 கட்டுரைகளை வெளியிடாததற்காக அந்த வெளிநாட்டு தொழிலாளர் முகவரிடம் இருந்து லஞ்சம் கேட்டு பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அவர் விசாரிக்கப்பட்டார். கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக வெளிநாட்டு தொழிலாளர் முகவரிடம் இருந்து 1 லட்சம் வெள்ளி லஞ்சம் கேட்டதாகவும் அது பின்னர் 20,000ஆக பேரம் பேசப்பட்டு குறைக்கப்பட்டு அதை பெற்றுக்கொள்ளும் வேளையில் கையும் களவுமாக நந்தகுமார் பிடிபட்டார் என்றும் MACC தலைமை ஆணையர் அசாம்பாக்கி தெரிவித்திருந்தார். மலேசிய நாட்டு சட்டங்களுக்கு இணங்காத இறக்குமதி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களின் விற்பனைக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சையும் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சையும் பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சீனா, தாய்லாந்து, வங்காளதேசம், ஜப்பான், வியட்நாம் மற்றும் கொரியாவில் இருந்து பல வெளிநாட்டு உணவுப் பொருட்கள் இந்த உணவு ஒழுங்குமுறைகள் சட்டத்தை மீறி உள்ளதாக பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் அண்மையில் நடத்திய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் முகைதீன் அப்துல் காதர் தெரிவித்துள்ளார். இந்த தயாரிப்புகளில் உள்ள லேபிள்களில் இறக்குமதியாளர், விநியோகஸ்தர் ஆகியோரின் பெயர் மற்றும் முகவரி இல்லை என்றும் சிலவற்றில் தயாரிப்புகளில் உள்ள பொருட்களை பற்றிய விவரம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் அந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் லேபிள்களில் பயன்படுத்தப்படும் மொழி சட்டங்களின் கீழ் தேவைப்படும் தேசிய மொழி அல்லது ஆங்கிலத்தை விட அந்தந்த நாட்டின் மொழி பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். இந்துக்களின் புனித சடங்கான வேல் வேல் என்று பக்தி பரவசத்தோடு ஆடும் காவடி ஆட்டத்தை
பேய்களின் ஆட்டம் என்றும் கள் குடித்துவிட்டு ஆடும் ஆட்டம் என்றும் கொச்சையாக சித்தரித்து தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டிருந்த மலேசிய இஸ்லாமிய சமய போதகர் ஜம்ரி வினோத் காலிமுத்துவின் சர்ச்சைக்குரிய பதிவு நாட்டில் இந்துக்கள் மத்தியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இது தொடர்பாக 800க்கும் மேற்பட்ட புகார்கள் கிடைக்கப் பெற்றுள்ளதாக காவல்துறையும் அறிவித்துள்ளது. இதனை அடுத்து ஜம்ரியின் அந்த சர்ச்சை கருத்துக்கு தற்போது வரை தொடர்ந்து கண்டனங்களும் எதிர்ப்பு குரல்களும் வலுத்து வரும் நிலையில் கருப்பு வெள்ளை காலகட்டத்தில் வெளிவந்த திரைப்படமான சாரதா திரைப்படத்தில் நடிகர் SSR மற்றும் விஜயகுமாரி நடித்திருக்கும் ஒரு காட்சியில் முருகப்பெருமான் கையில் வைத்திருக்கும் வேலின் தத்துவத்தை பற்றி விளக்குவது போன்ற வசனம் இடம்பெற்றுள்ளது. அதில் வேல் என்பது அறிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஓர் அறிவு சித்திரம் என SSR அவரிடம் சந்தேகம் கேட்கும் விஜயகுமாரியிடம் தெரிவிக்கிறார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி ஜம்ரி வினோத் போன்ற சர்ச்சை சாமியார்களுக்கு சம்மட்டி அடி கொடுத்து வருகிறது. இது தொடர்பான முழு வசன வீடியோவை நமது மலர் டிவியின் டிக்டாக்கில் பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.